சும்மா பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? உலகம் முழுவதும் நம் பக்தியை பரப்புங்கள். நம் நாடு எப்படிப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டது தெரியுமா என ஈஷா சத்குரு தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் ஜூலை 18ஆம் தேதி தெரிவித்துள்ள கருத்துதான் அல்டிமேட்டாக மாறி உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என கடந்த ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அதனையொட்டி மாநிலம் முழுவதும் தமிழ்நாடு தின கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. இந்த நிலையில தமிழ் கலாச்சாரம் குறித்து சத்குரு அவர்கள் பேசிய வீடியோ ஒன்றை அவரின் சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம், தமிழ் இசை, தமிழ் நாட்டியம், தமிழ் கலை, தமிழ் மொழி என்று எதை எடுத்தாலும் தமிழ் என்றால் பக்தி என்கிற ஒரு தெம்பு. பக்தி இல்லாமல் தமிழ் கலாச்சாரம் இல்லை. பக்தர்களின் நாடாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் குழந்தை பிறந்தாலும் பக்தி, காது குத்து என்றாலும் பக்தி, வாழ்ந்தாலும் பக்தி, திருமணம் செய்தாலும் பக்தி, இறந்தாலும் பக்தி என்றே இருந்து வருகிறது. பக்தியிலேயே ஊறி வளர்ந்திருக்கும் இந்த கலாச்சாரம் நெஞ்சத்தில் இருக்கும் பக்தி என்ற தெம்பினால் எவ்வளவோ சாதனைகள் செய்திருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகளாக மிகவும் வளமான கலாச்சாரம் வளர்ந்து வந்திருக்கிறது. அது எவ்வளவு வளம் என்றால் மற்ற நாடுகள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவிற்கு வளமான சமூகமும் கலாச்சாரமும் இங்கு உருவாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஐரோப்பிய நாடுகளில் இருந்தவர்கள் எப்படியாவது இங்கு வந்துவிட வேண்டும் என்ற பெரிய ஆர்வம் இருந்தது. கப்பல் ஏறி வழி தெரியாமல் அங்கும் இங்கும் அமெரிக்கா வரை சென்று இறுதியில் இங்குதான் வந்தார்கள். ஏனெனில் உலகிலேயே வளமான நாடாக நாம் இருந்ததுதான் காரணம். இந்த வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மூலமாக இருந்தது நம்முடைய பக்தி. சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னர்கள் மட்டுமில்லாம அனைத்திற்கும் மேலாக முக்கியமாக 63 நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஔவையார் போன்ற பக்தர்கள் பிறந்து வாழ்ந்த கலாச்சாரம் நம்முடையது. இந்த தமிழ் கலாச்சாரம் பக்தியில் ஊறி நனைந்து வளர்ந்திருக்கும் கலாச்சாரம். தமிழ் மக்கள் இதை உணர்ந்து உலகம் முழுவதும் தீவிரமாக இந்த பக்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இது மிக மிக தேவையானது. தமிழ் கலாச்சாரத்தை குறித்து வெறுமனே பேசி பயன் இல்லை. நமக்கு அதில் பெருமை இருந்தால் அதனை உயிரோடு வைத்திருக்க வேண்டும் என பேசியிருக்கிறார் சத்குரு. ஏற்கனவே சனாதனம் குறித்து பேசி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் இப்போது உண்மையில் நாம் செய்ய வேண்டியது எல்லாம் பக்தியில் ஊறி நனைந்து வளர்ந்து இருக்கும் தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் தீவிரமாக எடுத்து செல்ல வேண்டும் என சத்குரு பேசியதற்கு பின் மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. யாருக்காகவும் எந்த வழியில் எந்த ரூபத்திலாவது உள்ளே வந்து தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க முயன்றால் அதற்கு இடம் அளிக்காமல் பக்தியில் ஊறி இருக்கும் நம் கலாச்சாரத்தை உலகிற்கே கொண்டு செல்லுங்கள் என உணர்த்தியுள்ளதாக பலரும் கருத்து தெரிவிச்சு வராங்க. சத்குருவின் இந்த பேச்சு குறித்து உங்கள் கருத்து என்ன? மக்களை மறக்காம உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். பக்தர் நாடா இருக்கிற இந்த நாட்டில், இந்த தமிழ்நாட்டில், இந்த மாநிலத்தில் குழந்தை பிறந்தாலும் பக்தி, காது குத்துனாலும் பக்தி, வளர்ந்தாலும் பக்தி, கல்யாணம் பண்ணாலும் பக்தி, இருந்தாலும் பக்தி. பக்திலேயே ஊறி வளர்ந்திருக்கிற இந்த கலாச்சாரம், இந்த நெஞ்சில் இருக்கிற இந்த தெம்புனால எவ்வளவோ சாதனை ஆயிரம் காலத்துலேருந்து, ஆயிரம் வருடங்கள்லேருந்து ரொம்ப வளமான ஒரு கலாச்சாரமாக வளர்ந்து வந்துடுச்சு.